வணக்கம். ஸ்பேனர் ஹீரோஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு பைக் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஸ்பீடாக ஓட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ரோட்டில் ஓட்டுறதை விட ரேஸ் ட்ராக்கில் ஓட்டுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அதை பற்றி சிலருக்கு தெரியாது. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ரேஸ் ட்ராக்கில் எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறதுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்து ரேஸ் ட்ராக்குக்கு அவங்களே அனுப்புகிறாங்க. அவங்கக்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டவங்க நிறைய பேர் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காங்க. பேசிக்கலி இவங்க ஒரு டூ வீலர் மெக்கானிக் தான். ரேஸ் ட்ராக் போகிற வண்டிங்களையும் இவங்களே தான் அசம்பிள் பண்ணுறாங்க. நம்ம இன்றைக்கி அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். சென்னை மாதாவரம் ஸ்பார்க் கம்பெனி வச்சுருக்கிற திரு ரவி அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்கள பற்றின இன்ட்ரோ அவங்களே கொடுப்பாங்க. வாங்க கேட்கலாம். வணக்கங்க. என் பேர் ரவி. சென்னை மாதாவரத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் மெக்கானிக்கு. 25 வருஷமாக ரேசிங் பைக் மெக்கானிக் ஷெட் வச்சுருக்கேன். அப்போ சைடு பை பைக் ரேசிங்கும் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்பார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் பண்ணிகிட்ருக்கோம். கம்பெனி பேரில் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து ரேஸ் ஓட்டுற இன்ட்ரெஸ்ட் எல்லாருமே இருக்கவங்க எல்லாருமே எங்கள் டீமுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அதே மாதிரி சர்வீஸும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இத்தனை வருஷமாக நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது எங்களுக்கு. என்னோடய குருநாதர் வந்து பார்த்திங்கன்னா குணான்னு சொல்லிட்டு சூளமில் இருக்கார். அதே மாதிரி எனக்கு பைக் மெக்கானிக்கும் பார்த்தீங்கன்னா யுவராஜன் சூளையில் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் தான் என்னோடய குருநாதன். ரேசிங்க்கு வந்துட்டு சூளை குணான்னு சொல்லிட்டு இருக்கார். ஸோ அவர் தான் என்னோடய குருநாதன். ஸோ அவர் எல்லா சப்போர்ட்னால நான் வந்துட்டு நல்லபடியாக ரேசிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய டேலண்டான பர்சன்லாம் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரேஸ் ஓட்டு இன்ட்ரெஸ்ட் எல்லாருமே வரலாம் நம்மக்கிட்ட. எல்லாருக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணி எல்லாமே கைட் பண்ணி எல்லாம் நீட்டாக வந்து ரேசிங் சாம்பியன்ஷிப்பும் பண்ணி கொடுக்கலாம். இத்தனை வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், 11 வருஷமாக. ஸோ மீறி பண்ணுறதுக்கு உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ரேஸ் பைக் ஓட்டுறதுக்கு எந்த வயசுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்? ரேசிங்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னா வந்து யங்கஸ்ட் பசங்க நீங்கள் வந்து ஒரு 13 வயசு 14 வயசு பசங்களை கொண்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. நல்லா தைரியமாக இருப்பாங்க பசங்க. ஸோ அதனால் நல்லபடியாக வந்துட்டு ஓட்டுவாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க எல்லா விஷயத்துலேயும். ஸோ நல்லா சப்போர்ட்டும் பண்ணலாம். இது எல்லாமே நாங்கள் வந்துட்டு வின் பண்ணி வாங்கின ட்ராஃபிஸ் இது எல்லாமே. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் சாம்பியன்ஷிப் அவார்ட்ஸ் எல்லாமே இது. பசங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகிரிஸ் இருக்குது. ஸோ ஸ்டாக் கேட்டகிரின்னு சொல்லிட்டு ஒரு R15 V3 கேட்டகிரி பண்ணுறோம். ஸோ அது நல்லபடியாக வந்துட்டு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் சப்போர்ட் நாங்கள் பண்ணிப்போம் எங்கள் சைட்லேருந்து. யாராவது இன்ட்ரெஸ்ட் ஆகலாம் அவங்களாம் வந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து யமாவோட கம்பெனி பைக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி தான் நாங்கள் ரேசிங்கே பண்ணுறோம். முக்கால்வாசி யமா பைக்ஸ் மட்டும்தான் பண்ணுறோம், வேறு எதுவும் பண்ண மாட்டோம். லீகலாக பண்ணிகிட்ருக்கோம். ரேசிங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ரோட்டில் ஓட்டுறதுன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. இது ப்ராப்பராக வந்துட்டு ரேஸ் ட்ராக் இருக்குது இதுக்குன்னு. ஸோ அங்கே தான் பண்ணுறோம், ட்ரைனிங்கோடு பண்ணுறோம், சேஃப்டி கேஸோடு பண்ணிகிட்ருக்கோம். யாருக்குமே எந்த 99% வந்து எந்த ஒரு அடிப்படாத அளவுக்கு நம்ம வந்து ரேசிங் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு சேஃப்டியான ரேஸ் ட்ராக் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது தனியாக பெட்ரேஷன்லாம் இருக்குது, அவங்க எல்லாமே நீட்டாக பண்ணுவாங்க. ஸோ சேஃப்டி 100% வந்து கேரண்டி கொடுப்பாங்க அவங்க. ஸோ எல்லாம் நல்லபடியாக பண்ணலாம். அதே மாதிரி யமா பைக்ஸ் மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். சர்வீஸும் பண்ணுறோம், யமா பைக்கும் சர்வீஸ் பண்ணுறோம் நிறைய. ஹெல்மெட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். இப்போ நான் ஹெல்மெட் பற்றி சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஹெல்மெட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. நிறைய பேர் ஹெல்மெட் போட்டாங்க அப்படின்னா ஹெல்மெட் போகிறத மட்டும் தான் பார்க்குறாங்க தவிர ஹெல்மெட் எப்படி ப்ராப்பராக வச்சுக்கணும்னு சொல்கிறது வந்து தெரிய மாட்டேங்குது. எப்படி ஹெல்மெட் மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஹெல்மெட் கொடுக்குறா நம்ம போட்டும் போகிறோம், அவ்வளோதான். அப்படிலாம் யூஸ் பண்ணாதீங்க தயவுசெய்து. ஹெல்மெட்டை வந்து எப்படி போகணும்னு நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஹெல்மெட் எப்படி பிடிக்கணும் இந்த இடத்துல. அதே மாதிரி ரெண்டு பெல்ட் இருக்கும், 2 பெல்ட்டும் இப்படி பிடிக்கணும். பிடிச்சி ஹெல்மெட் இப்படி நல்லா இப்படி எடுத்து இப்படி போடணும். இந்த சீஸ் வந்து கொஞ்சம் மேலே இருக்கணும். ஸோ அந்த ஹெல்மெட் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கணும், ஆடக்கூடாது. பின்னாடியும் முன்னாடியும் வந்து டைட்டாக ஹெல்மெட் நம்மளை பிடிச்சிருக்கணும், ஆடக்கூடாது. ஆடிச்சோம் அப்படின்னா அந்த ஹெல்மெட் லூஸு. ஸோ நம்ம கீழே வீழ்ந்தோம் அப்படின்னா ஹெல்மெட் தான் திருப்பி நம்மளை அடிக்கும். அதனால் நம்ம எப்படி நம்ம தலை இருக்கோ அதே மாதிரி தான் ஹெல்மெட் போட்டு அதே மாதிரி டைட்டாக இருக்கணும். அதே மாதிரி இந்த பெல்ட்டு போடணும், அதை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த பெல்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும். இது நம்ம நார்மலாக அந்த இடுப்புக்கு போடுற பெல்ட்டு மாதிரி தான், பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி வந்து லாக் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஹெல்மெட் வந்து நம்ம கீழே விழுந்தால் கூட நம்ம உடம்புலேருந்து ஹெல்மெட்டு வெளியே போகவே போகாது. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்மளை 100% ஹெல்மெட் காப்பாற்றும். அதனால் வந்து ஹெல்மெட் எப்போ போட்டாலும் பெல்ட்டு போடுங்க. பெல்ட்டுன்றது டீரிங் லாக்னு சொல்லுவாங்க, அந்த லாக்கு போடுங்க. சும்மா ஏதோ நம்ம ஹெல்மெட் போட்டுட்டு போயிட்டு இருக்காதீங்க, சரிங்களா? ஹெல்மெட் போடுங்க, கண்டிப்பாக போடுங்க, டைட்டாக போடுங்க ஹெல்மெட் எப்போ போட்டாலும்.
ஸ்போர்ட்ஸ் பைக் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நம்ம செக் பண்ணி வண்டியை எடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். டேட்டானா 670cc பைக் இது. ஸோ ஸ்போர்ட்ஸ் பைக் இது. நார்மல் இந்தியன் பைக்ஸ் எல்லாமே இது வந்து இம்போர்ட் பைக் இது. ஸோ இதோட விலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஹேண்டே ஒரு 3 லட்ச ரூபா கிட்ட வரும். நல்ல வண்டி நீங்கள் போனால் ஒரு 8 லட்சம் 10 லட்சம் கிட்ட வரும் இந்த வண்டிங்கெல்லாம். ஸோ நல்ல பைக் இது. அதே மாதிரி இந்த வண்டி இல்லை, பொதுவாகவே எந்த வண்டி நீங்கள் எடுத்தாலும் நைட்டில் நம்ம வண்டியை விட்டுட்டு காலையில் வந்து எடுக்கும் போது கீ ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே ஏதாவது ஆயில் லீக் இருக்கா செக் பண்ணோம். அதே மாதிரி பிரேக்ஸ் எல்லாமே இருக்கா நல்லா ப்ராப்பராக இருக்கா செக் பண்ணோம். கீ ஆன் பண்ண பிறகு நம்மளோட ஸ்பீடோமீட்டரில் ஃபால்ட் ஃபங்க்ஷன்லாம் அந்த மாதிரி லைட்ஸ் எதாவது தெரியுதான்னு பார்க்கணும். ஏன்னா நைட்டை நீ வண்டி விட்டு போனால் காலையில் நைட்டு விட்டு போனீங்கன்னா காலையில் வரத்துக்குள்ளே அதை எலியெல்லாம் போயிட்டு ஏதாவது வயர்லாம் கட்டி போட்டுருக்கோம். கீ ஆன் பண்ணவொடனே ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டு வண்டி ஃபயர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் சேஃப்டிக்கு வண்டி எப்போவுமே எடுக்கும்போது ஒரு வாட்டி பிரேக்ஸு இன்ஜின் ஆயில் லீக் இருக்கா இந்த மாதிரிலாம் விஷயம் ஏர் இருக்கா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டியை எடுத்து ஓட்டுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஆள் காலைல வண்டி எடுக்கும் போது. இங்கே இருக்கிற டூல்ஸ் எல்லாமே ஸ்பெஷல் டூல்ஸு. ஸோ இங்கே இருக்க ரேஸ் பைக் யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ மற்ற ஷெட்லாம் வந்துட்டு ஸ்பெஷல்ஸ் அந்த அளவுக்கு இருக்குமா தெரியாது. ஆனால் இருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரேசிங்காக ஸ்பெஷல்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய முடியும். அதனால் வந்து ஸ்பெஷல்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்கோம் நாங்கள் பத்திரமா. அடுத்ததாக ரேஸ் எப்போ நடக்க போகுது, அதுக்கான வண்டிங்கெல்லாம் அசம்பிள் பண்ணிகிட்ருக்கீங்களா? இது எல்லாமே வந்து இப்போது ஜூன் 4ஆம் தேதி நடக்கிற ரேஸுக்கு ரெடி ஆகிட்டுருக்க வண்டிங்க எல்லாமே. இந்த வண்டி இதுதான் ரேஸ் பைக்ஸ் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இப்போது. ஸோ அதனால் ரொம்ப ஆர்வமாக வந்து எல்லா வேலை நடந்துகிட்டு இருக்கு. இதுவும் ரேஸ் பைக் தான். இது எல்லாமே ஃபுல்லாகவே எங்களோட அந்த ஸ்டாக் கேட்டகரின்னு சொல்லுற கிளாஸ் நடக்கும். அந்த கிளாஸில் நடக்கிற பைக்ஸ் இது எல்லாமே. இங்கே ஃபுல்லாக இன்ஜின் வேலை போயிட்டுருக்கு இந்த வண்டிக்கு. இதுதான் நம்மளோட ஒர்க் ஷாப்பு, பார்த்துக்குங்க. இங்கே தான் வந்து ரேசிங் பைக் பண்ணிகிட்ருக்கோம், ப்ளஸ் சர்வீஸும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 11 வருஷமாக நேஷ்னல் சாம்பியன் நம்ம. ஸோ அதுக்கு சப்போர்ட் வந்து இந்த ஒர்க் ஷாப் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. நிறைய பேர் சாம்பியன்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இவங்களாம் இருக்காங்க இதில் நேஷ்னல் சாம்பியனுங்க. உங்களை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஒருத்தர் ஒரு ஸ்டேட்லேருந்து வந்து ரேஸ் ஓடிட்டுருக்காங்க நம்மக்கிட்ட வந்துட்டு. எல்லாருமே வந்து நேஷ்னல் சாம்பியன்ஸ் இவங்க எல்லாருமே. அதேமாதிரி பெண்கள் நம்மக்கிட்ட ஓட்டுறாங்க 2 பேர். ஸோ அவங்களும் நேஷ்னல் சாம்பியன் தான். அப்போ இந்த பாய்ஸ் எல்லாமே குட்டி பசங்க, எல்லாமே 23-24 வயசு பசங்க உள்ள தான் ஓட்டுறாங்க. ரொம்ப பெரிய வயசுலாம் கிடையாது யாருக்கும். 14 வயசுலேருந்து யாரானோ ரேஸ் ஓட்டலாம். அது எல்லாத்துக்குமே சப்போர்ட்டு, அது எல்லாத்துக்குமே கேரண்டி, இன்சூரன்ஸோடு எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், எதாவது ஆகிடுமோ சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். எல்லாமே வந்து ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி யாருங்கன்னா எதுவுமே எல்லாமே ஜெயிக்கலாம் எல்லாத்தையும் நம்ம. இவர் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், நம்ம இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். இவர்கிட்டே நான் அவார்ட்லாம் வாங்கியிருக்கேன் நான். இவங்க எல்லாமே வந்து நம்மளோட ரேசரு. இவங்க எல்லாமே நம்மளோட ரேசரு. அதே மாதிரி இவங்க எல்லாமே நம்மக்கிட்ட இதெல்லாம் கோயம்புத்தூர் நடந்த ரேஸ் இது சென்னை ரேஸ் இது. பைக் ரேஸ் பண்ணுறோம். ஆனால் வந்துட்டு எல்லாமே லீகலாக பண்ணுறோம், சர்டிஃபிகேட்டோடு பண்ணுறோம், எல்லாத்துக்கும் லைசன்ஸ் வாங்கி பண்ணுறோம். ஸோ எதுவுமே வந்துட்டு இன்லீகலாக எதுவுமே பண்ண மாட்டோம். ரேஸ்னால் ரோட்டில் ஓட்டுறவங்க வந்து ரேஸுக்கு பைக் பண்ணி விடணும்னா கண்டிப்பாக பண்ணவே மாட்டோம், எந்த காரணத்துக்கும் பண்ண மாட்டோம். சர்வீஸ் தான் பண்ணி கொடுப்போம் தவிர இன்லீகலாக எதுவுமே பண்ணவே மாட்டோம். லீகலாக தான் எல்லாமே பண்ணுவோம். ஸோ நீங்கள் தைரியமாக வரலாம், எந்த பிரச்சனையும் இருக்காமல் நல்லபடியாக ரேசிங் பண்ணலாம். நீங்கள் சிந்தட்டிக் ஆயில் எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. சிந்தட்டிக் ஆயில் ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் இது மோட்டரில் இருக்கிற கம்பெனியில். இது ஆயிலோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 1165 ரூபா வருது. 8000 கிலோமீட்டர் மினிமம் நீங்கள் இதை ஓட்டலாம் இந்த ஆயில். ஸோ இது வந்து மினிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 250cc மேலே இருக்க வண்டி எல்லா வண்டிக்கும் நீங்கள் வந்து இது போடலாம். போட்டிங்கன்னா இன்ஜினோட லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோ பேரிங்ஸ் எல்லாமே ஆயில் லூப்ளிகேஷன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ லைஃப் இருக்கும் இன்ஜின் எல்லாம். ஹெல்மெட் பராமரிப்பு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ஹெல்மெட் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடி வந்து ட்ரைனிங் கொடுத்துருந்தேன் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஹெல்மெட் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அடுத்தது. ஏன்னா ஹெல்மெட் நிறைய பேர் வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போடுறீங்க அவ்வளோதான். அதோடு வந்துட்டு நம்ம வெறும் தண்ணியோட நம்மளோட உடம்புல இருக்கிற அந்த கெட்ட தண்ணியோடு நீங்கள் அப்படியே வந்துட்டு ஹெல்மெட் வச்சுட்டு போயிடுறீங்க. அப்படி பண்ணவே கூடாது. ஹெல்மெட் வாங்கின பிறகு அதுக்கப்புறம் திருப்பி அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஹெல்மெட் இன்டீரியல் க்ளீன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இந்த ஆயில் கம்பெனியில், மோட்டர் ஆயில் கம்பெனியில். இதை எடுத்து நீங்கள் நைட்டில் வீட்டில் ஹெல்மெட்டை விட்டுட்டு வைக்கும் போது யூஸ் பண்ணிட்டு வைக்கும் போது இப்படி வந்து ஸ்ப்ரே பண்ணணும். அதை ஃபுல்லாக ஒரு 2-3 வாட்டி ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து
உங்களுக்கு காலையில் எடுக்கும்போது நல்லா பர்ஃப்யூம் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹெல்மெட்டுக்குள்ளே எந்த ஒரு பூச்சி கீச்சி எதுவுமே போயிருக்காது, எதுவும் போகாது. அதே மாதிரி உங்களுக்கு ஹெல்மெட்டோட வாசனையும் இருக்காது. உங்களுக்கு முடி கொட்டுறதோ இல்லை வந்துட்டு அந்த ஸ்கின்னெலாம் வந்துட்டு தேம்பல் வர்றதோ அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. ஸோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹெல்மெட் நம்ம போட்டுட்டு ஓட்டும் போது நிறைய பூச்சிங்கெலாம் மேலே படும். அந்த பூச்சிலாம் வந்து பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று தள்ளி விட்டுறோம் இல்லை தண்ணி போட்டு துடைப்போம். அதை போட்டு துடைச்சிங்கன்னா கண்ணாடி வந்து க்ளீனாக இருக்காது. அதுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வைசர் க்ளீன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது மோட்டோரில் கம்பெனியில். இதை போட்டு நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்படி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து துடைச்சிங்க அப்படின்னா க்ளீனாக வந்துட்டு இருக்கும். நம்ம பார்க்குறது உள்ளேருந்து வெளியே பார்க்கும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் க்ளீனாக இருக்கும், அக்யூரேட்டாக. அப்போது உங்களுக்கு வந்து பார்க்குற வியூவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட் நம்ம பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்து சும்மா கையில் துடைச்சல போட்டாலும் அந்த கை காரெல்லாம் அப்படியே இருக்கும், உங்களுக்கு ஃப்ரெண்டில் பார்க்க தெரியாது. இது மாதிரி இப்போ இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹெல்மெட் நல்லாயிருக்கும், உங்களுக்கு முடி கொட்டாது, ஸோ ஸ்கின் அலர்ஜி எதுவுமே வராமல் நீட்டாக இருக்கும். ஹெல்மெட் இப்படி தான் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். நீங்கள் அது மாதிரி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இப்போ நான் ரேசிங் பற்றி ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கேன் நான் இந்த வீடியோவில். ஸோ ரேசிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்க வந்துட்டு எங்களை வந்து எங்கள் நம்பர் நாங்கள் ஷேர் பண்ணுறோம் இப்போது. ஸோ எங்களுக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு எப்படி ரேஸ் ஓடுன்னு கைட் பண்ணுறேன். ஸோ அதை பற்றி உங்களுக்கு சில விஷயம்லாம் எங்கள் மேனேஜர் சொல்லுவார், ராஜேஷ். நீங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் பேசுவார், நீங்கள் கேளுங்க அவர்கிட்ட. வணக்கம், என் பேர் ராஜேஷ். நான் வந்து ஸ்பார்க்ஸ் ரேசிங் டீமில் வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். ஸோ இப்போது அண்ணன் சொன்ன மாதிரி இப்போ ரேசிங்கில் எப்படி ஜாயின் பண்ணுறது, ஸோ இப்போ நீங்கள் ரேசிங் வரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா என்னென்ன அதுக்கு ப்ரொசீஜர்ஸ் அது எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 13 இயர்ஸ், அதாவது 13 வயசு முடிஞ்ச ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரேசிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அவங்களோட பேசிக் ஃபஸ்ட்டு என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் வந்து பேசிக் அவங்களுக்கு நீட்ஸே. மற்றபடி பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பார்க்ஸ் ரேசிங் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது, நம்ம அதை ஒரு அகாடமி மாதிரி பண்ணுறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேஸ் ட்ராக்கில் எப்படி ஓட்டணும், ரேஸ் ட்ராக்கோட ரெகுலேஷன்ஸ் ரூல்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து அந்த 2 days கிளாஸில் நம்ம சொல்லிக் கொடுக்குவோம் வித் ப்ராக்டிக்கலோட. அதாவது பைக் எப்படி அவங்க ஓட்டணும், ஸோ பைக்ஸ் ரேசிங் கியர்ஸ் எல்லாமே ஹெல்மெட் நம்மளே ப்ரொவைட் பண்ணுவோம் அவங்களுக்கு. ஸோ அந்த ரேஸ் முடித்த பிறகு நம்மளோட ஃபெடரேஷனில் வந்து அவங்க வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி, ஃபெடரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபெடரேஷன் ஆஃப் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்குது, ஷார்ட்டாக FMSCI அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து மோட்டார் ஸ்போர்ட்ஸ், அதாவது இந்தியன் மோட்டார் ஸ்போர்ட்ஸோட ஹெட் ஃபெடரேஷன் அவங்க தான். ஸோ அவங்க மூலிமா நம்ம 2 வீலர் ரேசிங்க்கு வந்து லைசன்ஸ் அப்ளை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் ரேசிங் கியர்ஸ் வாங்குறது. ஸோ அந்த கியர்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து உள்ளே வந்து நம்ம ரேஸ் ஓட்ட முடியும். ஸோ நிறைய சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம ரேசிங்கில் கலந்துக்கலாம். ஸோ இப்போ ரேசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் சாம்பியன்ஷிப் ரேசிங்கில் 4 கேட்டகரி இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ ஸ்டாக் 165cc அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து போத் கேர்ள்ஸ் நோவாய்ஸ் 2 கிளாஸுமே இருக்குது. ஸோ கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி கேட்டகரி இருக்குது, அதாவது தனி செட் ஆஃப் ரேஸே நடத்துவாங்க கேர்ள்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கு. அதே மாதிரி தான் பாய்ஸுக்கும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஹையர் கேட்டகரி ப்ரோ ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. ப்ரோ ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 165cc அப் டு 165cc சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து 301 to 400cc. ஸோ இந்த 4 கேட்டகரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பில் இருக்குது. ஸோ இதுக்கு உண்டான கைடன்ஸ் உங்களுக்கு வேணும், ப்ராப்பராக நீங்கள் ரேசிங் பண்ணணும், ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் வந்து ரேசிங் பண்ணணும். நீங்கள் வந்து ரோட்டில் ஓட்டுறதை விட நீங்கள் ரேஸ் ட்ராக்கில் வந்து ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும், நல்ல நேமும் கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ரேஸ் ஓட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். என் பேர் ராஜேஷ். ஸோ என்னோடய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 9094112727. ஸோ இதுதான் என்னோடய ஃபோன் நம்பர். நீங்கள் எந்த டைம் வேணாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஸ்பார்க்ஸ் ரேசிங் அப்படின்னு என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரெகுலராக அப்டேட்ஸ் கொடுப்போம். நீங்கள் அதில் வந்து நீங்கள் எங்களோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அதுலேயும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. உங்கள் குட்டி பையன் ஒரு ரேசர் அப்படின்னு கேள்விப்பட்டோம். அந்த குட்டி ரேசரை கொஞ்சம் இன்ட்ரோ பண்ணுறீங்களா? இவன் பேர் கிறிஷு, என்னோடய பையன்தான். ஸோ நான் நிறைய ரேஸ்லாம் ஓட்டுறதுல பார்த்துட்டு அவனுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு இப்போ அவனும் ரேஸ் ஓட்டணுன்னு ஆசையாக இருக்கான். ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு நானும் இன்ட்ரெஸ்ட்டாக நல்ல கேமு, ரேசிங் வந்து தப்பான கேம் கிடையாது, நல்லா லீகலாக பண்ணுறதுனால நல்ல கேமு. ஸோ அதனால் நானும் இன்ட்ரெஸ்ட்டாக வந்துட்டு என் பையனை கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு இப்போ இவனுக்கு வந்து கரெக்டாக 8 வயசு ஆகுது, 3rd standard படிக்கிறான். ஸோ இப்போ வந்து ஷூட் எல்லாமே வந்து சேஃப்டியானதில் போடுறதுனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ நம்மளும் நம்பியாக வந்துட்டு பசங்களுக்கு எந்த இதுவும் போகாமல் நல்லபடியாக வந்து ரேசிங் பண்ணலாம். எந்த கெட்ட பழக்கமும் கற்றுக்க மாட்டாங்க ரேசிங் இருக்கிறதுனால. ஸோ உடம்பு நல்லா ஃபிட்டாக இருக்கும் ரேசிங் பண்ணுறதுனால, நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதுனால.
ஸோ அதனால் இந்த சேஃப்டி கேட்ஸ் எல்லாமே போட்டிருந்தனால இது சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து வெளிநாட்டில் வாங்கிட்டு வந்தது. ஸோ நல்லா சேஃப்டியாக இருக்கும். இதெல்லாம் போட்டால் எந்த இதுவும் ஆகாது நம்மளுக்கு. ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு 38,000 ஆகுது. அதேமாரி இந்த பூட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு 22,000 ஆகுது பூட்டு. ஸோ இந்த அளவுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும். ஸோ காலில் எந்த இதுவும் ஆங்கிள் எதுவுமே உடையாது. ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த க்ளவ் இருக்குது. அதுக்கு இந்த க்ளவ் இருக்குது. க்ளவ்வும் வந்து 100% சேஃப்டி. அவ்வளோ சீக்கிரமாக எதுவுமே ஆகாது. கீழே விழுந்தாலும் நம்மளுக்கு விரலுக்கும் எதுக்கும் எந்த டேமேஜும் ஆகாது. நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதோட ஹெல்மெட் எடுத்துக்கோம். இதோட ஹெல்மெட்டே வந்து 24,000 வருது. நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஹெல்மெட்டு. வேணால் ஒரு டைம் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஹெல்மெட் எவ்வளோ டைட்டாக போகிறோமோ அவ்வளோ ரொம்ப சேஃபாக இருப்பாங்க பசங்களுக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அவனும் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இப்போ ரேசிங் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கோம். வணக்கம். ஸ்பேனர் ஹீரோ சேனல் படி யூடியூப் சேனல் வந்ததுனால எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் வெளியே கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு திருப்பி நம்ம வந்துட்டு ரேஸ் ட்ராக்கில் சந்திப்போம் கண்டிப்பாக. ரொம்ப நன்றி அண்ணா. இவ்வளோ நேரம் வந்துட்டு ரேஸில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோ நீங்கள் கொடுத்தீங்க. தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாட்டு இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. நன்றி.